சும்மா நக மக்களே என்ன மக்களே வரப்போற சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் தாறுமாறு சம்பவங்கள் பல விதத்தில் இருக்கும் போலயே. ஏன்னா இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு ப்ரோ. பிக் பாஸ் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து நம்ம கொஞ்சம் ஃபயர் மோடுக்கு வந்துரும்னு சொல்லி தோணுது. ஏன்னா நம்ம இப்ப பார்த்த வரத்துக்கு ப்ரோமோ ஆகட்டும் ப்ரொமோஷன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப லோவா தான் இருக்கு. அதனால நம்ம கூட என்ன சொல்லிட்டு இருக்கோம், என்னப்பா டீமுக்கு என்னாச்சு ஏன் இவ்வளவு லோவா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் உள்ள விசாரிக்கும் போது தான் தெரியுது வெளியே ப்ரொமோஷன் எல்லாமே கொஞ்சம் டம்மியா இருந்தாலும் உள்ள ஏகப்பட்ட ட்விஸ்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து பல வகையான ட்விஸ்ட்டை பார்க்கலாம். வீட்டுக்குள்ள ஒருத்தன் கூட நிம்மதியா தூங்க முடியாது, சண்டை காட்சிகள் அந்த லெவலுக்கு இருக்கும், வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்குது. வரப்போற சீசன் 9 பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பா போகும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு சில அப்டேட் கூட கிடைச்சிருக்குது. என்னன்னா வீடுக்கான அப்டேட் கிடைச்சிருக்குது. வீடு வந்து ஒரு 90% மேல வேலைகள் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது எந்த லெவலுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. அது என்னன்னு அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஏவி ஷூட் வந்து ஏகப்பட்ட பேருக்கு முடிஞ்சிட்டு நண்பர்களே. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட பேர் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து உள்ள போனதாம் நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஏன்னா நாளைக்கு நாளைக்குல இருந்து ஒவ்வொருத்தர உள்ள எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 3 டேஸ் ஆச்சு குவாரண்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷூட் நடக்கும், அந்த டான்ஸ் ஷூட்லாம் நடக்கும்ல. அதனால நாளைக்கு நாளைக்குலாம் எல்லாருமே லைனா உள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவும் ஒரு சில பேர் உள்ள போயிட்டதா வந்துட்டு இருக்குது. இந்த லெவலுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. பட் ஏவி ஷூட் நிறைய பேருக்கு முடிஞ்சிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் புதுசா ஒரு ட்விஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பழைய போட்டியாளர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. டக்கு நீங்க கோவப்பட வேண்டாம், என்னடா பழைய போட்டியாளர் உருட்டுறியான்னு சொல்லிட்டு மலையாளம் பிக் பாஸ் பார்த்தா நிறைய பேருக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள், யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதாவது இந்த விஷயம் நடந்துச்சுன்னா யார் யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு கீழே இருக்க ஹைப்பை தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் ஷோ ஆகும். ஸோ மறக்காம லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த வீடுக்கான விஷயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்ட வரத்துக்கு எனக்கு சொன்ன விஷயங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, வீடு வந்து ஒரு 90% மேலே ஒர்க் முடிஞ்சிட்டு ப்ரோ, அது அவ்வளோதான், ஓரளவு எல்லாமே முடிச்சிட்டாங்க. அந்த வீடை பொறுத்த வரத்துக்கு ஒரு மாதிரி ஆன்டிக், அந்த மாதிரி ஒரு பழங்காலத்து டிசைன் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வீடு வந்து ரொம்பவே புதுசாக இருக்கும், வேணா வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம பார்த்த வரதுக்கு கொஞ்சம் வீடு வந்து சிமிலராகவே போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் சீசன் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் அங்கேயும் நம்மளால் கவனிக்க முடிஞ்சு. லாஸ்ட் சீசன் ஆகட்டும் சீசன் 7 ஆகட்டும் இந்த 2 வீடு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அந்த வகையில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வீடு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நினைக்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக உள்ள நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த வீடை வச்சுமே உள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். டாஸ்க் அந்த வீடை வச்சுமே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் சீசனும் நடந்துச்சுல, ஆண்கள் பெண்கள்னு கான்செப்டை பிரிச்சாங்க. பட் ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் பிரிக்கும் போது இவங்க 2 பேருக்குமே தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு தான் வீட்டுக்குள்ள சண்டைகள் போச்சு. அதே மாதிரி இந்த சீசனும் ஒரு சில விஷயங்களை பிளான் பண்ணியிருக்கதா நியூஸ் வந்துட்டு இருக்குது. அப்போ இருக்கு சம்பவங்கள் இருக்குது. ஏன்னா ஒரேடி அவங்க சண்டை போடுறது மட்டுமே வச்சு நம்மளால கண்டென்ட் மேக் பண்ண முடியாது. கண்டிப்பாக அது கண்டென்ட் ஆகாது. வீட்டுக்குள்ளே இருக்க அந்த வீடையும் வச்சு ஏதாவது கண்டென்ட் மேக் பண்ணால் மட்டும் தான் நல்லா இருக்கும். வீடை வச்சு ஒரு டாஸ்கோ இல்லை வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு சில விஷயங்களை வச்சு பெனிஃபிட் மாதிரி வச்சு பிரச்சனைகள் வந்தால் மட்டும் தான் நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. அந்த வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஓரளவு வீடு வேலைகள் முடிஞ்சிட்டு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாளைகளில் ஃபோட்டோஸ் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் ஏவி ஷூட் உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட பேருக்கு முடிச்சிட்டாங்க. ஓகேவா? பட் அதுக்கான லிஸ்ட் வந்து பெருசா லீக் ஆகல. பட் நிறைய பேருக்கு ஏவி ஷூட் முடிச்சிட்டாங்க. அது ஒரு சில பேரை சொல்றாங்க இவங்களுக்குலாம் முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அது எந்த வகையில் நம்பன்னு எனக்கு தெரியல. அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். ஏவி ஷூட் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, பிக் பாஸ் வரப்போகுது ப்ரோ, கொஞ்சம் ஹைப் ஆகுங்க. நமக்குள்ளே ஹைப் இல்லாமலாம் இருக்கும். நம்ம எப்படி இருக்கோம்னா அக்டோபர் 5 சரி அப்போ தானே பிக் பாஸ் வருது, அப்போ நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மாதிரி லோ ஆகிட்டோம். ஏன்னா ப்ரொமோஷன் இல்லை, ப்ரொமோ பெரிய லெவலில் நம்மளை யோசிக்க வைக்கல அப்படிங்கும்போது நம்மளே லோ ஆகிட்டோம். பட் வேணாம், நம்ம லோ ஆகக்கூடாது, எனர்ஜி ஆகுங்க நண்பர்களே. பிக் பாஸ் வரப்போகுது. ஓகேவா? அடுத்தது பழைய போட்டியாளர்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா, மலையாளம் பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மலையாளம் பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம சீசன்லேயுமே ஒரு டாஸ்க் உண்டு இல்லை, ஹோட்டல் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு. அந்த டாஸ்க் எப்படி நடக்கும், வீட்டுக்குள்ள உள்ளவங்களே மாற்றி மேனேஜ் பண்ணுவாங்க, கெஸ்ட்டாக வருவாங்க, அவங்களே ஒர்க் பண்ணுவாங்க. அது ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். டே பை டே மாற்றி வச்சு தான் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த டாஸ்க்கை நடத்துவாங்க. பட் மலையாளம் பிக் பாஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பழைய போட்டியாளர்கள்
இப்படி பழைய போட்டியாளர்கள் உள்ள கெஸ்டா வந்தாங்க. டைட்டில் வின் பண்ணவங்களும் சரி, இல்லை பயங்கரமாக அடிச்சு விளையாடினவங்களும் சரி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தங்க மாதிரி வந்து உள்ள ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு போகிறது, சும்மா பேசிட்டு போகிறது, நல்லா ஆடுறவங்கள கொஞ்சம் ஏற்றி விட்டு போகிறது, இல்லை கொஞ்சம் கான்ட்ரவர்சி பண்ணிட்டு இருக்க ஆட்களை கொஞ்சம் கிள்ளி விட்டு போகிறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்து விட்டு போனாங்க. ஓகேவா? அது என்ன பண்ணுச்சுன்னா வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட்டை ஏற்றி மாற்றி மாற்றி சண்டை போட வச்சிச்சு. ஆனால் இங்கே நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பழைய போட்டியாளர்கள் உள்ள போறாங்கல்ல, உள்ள போகும்போது எப்படியும் உள்ள இருக்க ஆட்கள் ஓரளவு வெளியே மக்களை பிடிச்சிருப்பாங்க, ஓரளவு மக்கள் வந்து உள்ள இருக்க ஆட்களுக்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பழைய போட்டியாளர்கள் உள்ள போய் ஏதாவது ஒன்று கிண்டும் போது அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஹர்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? பழைய போட்டியாளர்களுக்கு கூட கொஞ்சம் ஹர்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால யாருமே டக்குன்னு ஸ்டெப் எடுத்து வரமாட்டாங்க. அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா மலையாளத்துல அது பீக்ல போச்சு. இப்போ நான் ஹர்ட் கிடைக்கும்னு சொன்னேன் தெரியுமா, அது மலையாளத்துல கூட நடந்துச்சு. ரியாஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் உள்ள போய் பயங்கரமான கான்ட்ரவர்சியை கலப்பினாப்ல. உள்ள லட்சுமின்னு ஒருத்தவங்களை போட்டு அடிக்கணும் வேறல போயிட்டு எதெல்லாமோ பண்ணாரு. அவருக்கு தான் கெட்ட பேர் கிடைச்சிச்சு. ஆனா பிக் பாஸ்க்கு நல்ல ஒரு வியூவர்ஷிப்பும் கிடைச்சிச்சு. ஓகேவா? அந்த வகையில் அந்த மாதிரி நம்ம தமிழ் பிக் பாஸ்ல வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேளை நடந்தா நீங்க யாரெல்லாம் உள்ள அனுப்புவீங்க? உங்களோட கெஸ்ஸை தான் சொல்லணும். ஓகேவா? நான் என் சைட்ல இருந்து சொல்றேன். என் சைட்ல இருந்து கேட்டீங்கன்னா சீசன் 7 மாயா அவர்கள் உள்ள போனா கண்டிப்பா கான்ட்ரவர்சி கிடைக்கும். ஏன்னா உள்ள போறவங்க சும்மா அப்படி போயிட்டு அப்படியே மக்கள் ஆதரவு இருக்க ஆட்கள் உள்ள போக கூடாது. உள்ள போறவங்க உள்ள ஆட்களை கிண்டி விட்டு கண்டென்ட்டை வர வைக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி ஆட்கள் உள்ள போனால் தான் நல்லா இருக்கும். அந்த வகையில் மாயா உள்ள போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் கிடைக்கும். மாயா உள்ள போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 100% நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கும். அந்த வகையில் நான் ஃபர்ஸ்ட் மாயாவை சூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக ரெண்டாவதாக பார்க்கும்போது லாஸ்ட் சீசனை சேர்ந்த ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் உள்ள போனாலும் கண்டிப்பாக நல்ல கண்டென்ட் கிடைக்கும். ஏன்னா ஆர்ஜே ஆனந்தி லாஸ்ட் சீசனில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அப்படியே டே பை டே நிறைய கண்டென்ட் கொடுத்தாங்க. நிறைய இடங்களில் மாற்றி பேசுறதாகட்டும், அப்படியே அங்கே ஒன்று பேசி டக்குன்னு இங்க கிண்டி விட்டு இங்க சண்டையை கிளப்பிடுறதாகட்டும், அந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்த்தாங்க. ஸோ அந்த வகையில் ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் போனாங்கன்னா கண்டென்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால நீங்க வந்து டக்குன்னு இந்த இடத்துல ஆர்ஜே ஆனந்தி நான் வந்து ஒரு மாதிரி குறைச்சு பேசுறேன் நினைக்காதீங்க. அவங்க உள்ள போனாங்கன்னா கண்டென்ட் கிடைக்கும். ஏன்னா கண்டென்ட் கொடுக்குற ஆட்கள் தான் நமக்கு வேணும். ஆர்ஜே ஆனந்தி பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் சீசன்ல கடைசி நாட்கள் நல்லாவே சர்வே ஆனாங்க. அதுக்கு காரணம் வீட்டுக்குள்ள பல இடங்களில் சண்டை போட்டதாகட்டும், பல இடங்களில் டக்குன்னு அவங்களுக்கான வாய்ஸ் அவுட் பண்ணி டக்குன்னு கண்டென்ட் கொடுத்தது மட்டுமே தான் அவங்களை சர்வே பண்ண வச்சுச்சு. அதனால ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் உள்ள போனாங்க நல்ல ஒரு கண்டென்ட் கிடைக்கும். அடுத்ததா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வின்னர் கேட்டகரியில இருந்து அசீம் அவர்களோ இல்ல பாலாஜி முருகதாஸ் அவர்களோ உள்ள போனா நல்லா இருக்கும். ஏன்னா உள்ள போற ஆட்கள் கிண்டி விடணும். ஸோ என்னோட சாய்ஸ் வந்து மாயா, ஆர்ஜே ஆனந்தி, பாலாஜி முருகதாஸ், அசீம், இந்த 4 பேர் உள்ள போனாங்கன்னா கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கான சாய்ஸ் யாரா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மலையாள பிக் பாஸில் பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழ் பிக் பாஸில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒரு நியூஸ் மாதிரி கிளம்பிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல. பட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் வந்துச்சு. தெலுங்கு பிக் பாஸில் வந்து பழைய போட்டியாளர்களை உள்ள வந்து போட்டியாளர்களாகவே அனுப்புனாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதை நான் ரொம்ப கிளியராக சொல்லிக்கிறேன். பழைய போட்டியாளர்கள் உள்ளே போகிறாங்கன்னே டக்குன்னு நீங்கள் அப்படி புரிஞ்சிக்க கூடாது. கெஸ்ட்டாக ஒரு டாஸ்க்கு உள்ள போய் உள்ள ஆட்களை கொஞ்சம் கிண்டி விட்டு கண்டென்ட் கொடுக்குற ஆட்கள், அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி தான் மலையாளத்திலே நடந்துச்சு. தமிழ் பிக் பாஸ்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் திரும்பியே சொல்கிறேன், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைப்புங்கிறது ரொம்ப 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 கம்மி, ரொம்ப கம்மி. இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ஹைப் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் உங்களுக்கே தெரியும், இப்போ கரூரில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த விஷயம் வந்து மொத்த தமிழ்நாடை குலுக்கிட்டு, மொத்த தமிழ்நாடு மொத்த சோஷியல் மீடியாவுமே இப்போ அதுதான் பார்த்துட்டு இருக்குது. அந்த வகையில் தமிழ் பிக் பாஸ் எப்படி எந்திரிச்சு வரப்போகுது, என்ன மாதிரி மக்கள்கிட்ட கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்படி இதை ப்ரொமோட் பண்ணி வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கவனிக்கும் போது ஸ்டார்டிங் தமிழ் பிக் பாஸ்க்கான வியூவர்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். அந்த வகையில் ஸ்டார்டிங்கே இவங்க ஏதாவது வேலைகளை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் ரூமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த லெவலுக்கு உண்மையாக இருக்க போதுன்னு தெரியல. அதனால் போக போக பார்க்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி தான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கீங்களே. ஒரு மாதிரி எஸ்தட்டிக்கா ஆன்டிக் அந்த மாதிரி ஒரு மாதிரி பழங்காலத்து ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த லெவலுக்கு அவுட்புட் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.